ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கூலிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கூலி இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ரஜினி வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, தன்னோட நண்பன் இறந்து போயிட்டாரு ஹார்ட் அட்டாக்ல அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. உடனே தன்னோட நண்பன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தாக்க வேறையா இருக்குது. அப்போ தான் ரஜினிக்கு ஒன்று தோணுது, நம்ம நண்பன் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாவலை, அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரஜினி ஃபஸ்ட்டு சந்தேகப்படுறது அங்கே ஹார்பரில் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்க நாகார்ஜுனா மேலே சந்தேகப்படுறாரு. இவர் ஏன் நாகார்ஜுனா சந்தேகப்படணும், அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், கடைசியில் அவர் நண்பனை கொண்டவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் பழி வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாரு, அதில் அமீர் கான் வச்சிருக்காரு, உபேந்திரா அடிச்சிருக்காரு. அமீர் கான் போர்ஷன்லாம் ரோலெக்ஸ் மாதிரி பயங்கர வெயிட்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கற்பனையில் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே தான், ஒரு ஆவரேஜான படம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்குமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டாங்க. கதையை விட்டு எங்கேயுமே வெளில வரல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த காமெடி பண்ணுறேன், நான் நிறைய சாங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. மோனிகா சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு, லேகாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து மிரட்டிட்டாங்கன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து அமீர் கானுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து ரோலெக்ஸ் மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சாக்கா, உபேந்திராவுக்கு தான் சரியான மாசான சீன். ரஜினி வந்து நாங்கள் 18 பேர் கூலி இல்லை 19 பேர்னு சொல்லிட்டு உபேந்திராவாக இருப்பாருங்க. அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி உபேந்திராவும் ரஜினியும் உள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அந்த சீன்லாம் வரும்போது உண்மையிலே ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்னடா இப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். உண்மையிலே சூப்பராக எடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் உண்மையிலே வெயிட்டை கொடுத்துட்டாரு அனிருத். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம்னாக்கா இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பின்னி எடுத்தார். அடுத்து நாகார்ஜுனாலாம் வில்லன் ரோலில் ஆக்டிங் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவரோட வில்லத்தனம் இந்த படத்துக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு, பேலன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து ஷோபின் சாகர் உண்மையிலே ஹார்பரில் நாகார்ஜுனா கீழே வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் தான் அங்கே வந்து ஸ்மக்லிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த யாராவது போலீஸ்கிட்ட ஒருத்தவங்க லீக் பண்ணுவாங்க. அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி அவரை போட்டு தள்ளுவார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஷோபின் சாகர் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவார். கிளைமேக்ஸில் தான் கொல்லுவாங்க அவனை. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாங்க. ஷோபின் சாகரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஸ்ருதிஹாசன் வந்து லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு இந்த ஷோபின் சாகரோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணுற வில்லத்தனம் உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் அவங்க வில்லத்தனத்தை பார்த்தோன்னே உண்மையிலே மிரண்டேன். என்னடா இது ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கே, இது வில்லத்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வில்லத்தனம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்துலேயும். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். எல்லோரும் ஃபேமிலியோடு தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். இப்போ எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3.25 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. கொஞ்சம் ரத்தம் தெரிக்க சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. பார்க்குறதும் பார்க்காததும் சின்ன குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமாங்கிறது அது உங்களோட விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.